everyone. So இந்த வீடியோல நம்ம வந்துட்டு variables and data types in Python தான் பார்க்க போறோம். variablesனா என்ன, data typesனா என்ன, variable நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும், data types என்னென்னலாம் பைத்தான்ல இருக்குதுங்கிறத இந்த வீடியோல நம்ம ஒரு கிளியரான ரியல் டைம் எக்ஸாம்பிளை வச்சு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பைத்தானை பற்றி நான் போடக்கூடிய இனிமேல் அப்கமிங் ஃபியூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வேரியபிள்ஸ் இன் பைத்தான். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா என்ன, அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு வேரியபிள் நேமை கொடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இதுதான் என்னோட வேரியபிள். இப்போ வந்து இந்த வேரியபிளுக்கு நான் ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் பேர் என்ன, டேக். ஸோ அந்த வேரியபிள் நேம் வந்து டேக்னு நான் கொடுக்குறேன். இப்போது இந்த வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேல்யூ வேணும். ஸோ அந்த வேல்யூவை நான் என்ன கொடுக்கலான்னா இந்த டேகோட கார்டு. இப்போ வந்து இது ஒரு ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டுக்குள்ளே என்ன இருக்கணும், என்னோட ஐடி கார்டோட டீட்டெயில்ஸோட டேக் கார்டு தான் இருக்கணும். ஸோ இந்த டேக் தான் என்னோட வேரியபிள் நேம், இந்த கார்டு தான் என்னோட வேல்யூ. இப்போ இந்த டேகுக்குள்ள நான் என்னோட கார்டை வந்து நான் போடுறேன். ஸோ வேரியபிளும் இருக்கு, வேரியபிளோட வேல்யூ இருக்கு. இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் இன் பைத்தான். ஸோ இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்ககிட்ட லேப்டாப் இல்லை, பைத்தான் இல்லை, லேப்டாப் இருக்குது அதில் பைத்தான் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே போயிட்டு பைத்தான் கம்பைலர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பைலர்ஸ் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக இருக்கும். அந்த கம்பைலர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போது நான் என்னோட ஆன்லைன் கம்பைலர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ a is equal to 1, b is equal to 2. அப்போது பிரிண்டில் a பிரிண்ட்ல பின்னு நான் கொடுத்து பிரிண்ட் பண்ணேன்னா ஏல நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும், பில நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஏ தான் என்னோட வேரியபிள், ஈக்குவல் டுன்னு போட்டு நான் கொடுத்துருக்க வேல்யூ தான் என்னோட அந்த வேரியபிளோட வேல்யூ. ஸோ இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது வேரியபிள் நேம் உங்களுக்கு வந்துட்டு ஏபின்னு டிக்ளேர் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச என்ன ஒரு இதை வேணாலும் நீங்கள் வேரியபிள் நேமாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு சில ஒரு ரூல்ஸ் இருக்குது. வேரியபிள் இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும்னு அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வேரியபிள் நேம் வந்துட்டு ஆர்சிபி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஈக்குவல் டு வேல்யூவில் வந்துட்டு நான் விராட்னு கொடுக்குறேன். அப்போ வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் ஆர்சிபி அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட்டில் வந்துட்டு விராட்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ்னா என்ன, இப்போ நீங்கள் வந்துட்டு a is equal to வைஷு அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு a is equal to வைஷுன்னு பிரிண்ட் ஆயிரும். இப்போ a is equal to 1, b is equal to 2, c is equal to a plus b நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து அதில் நீங்கள் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பரேட்டரை கொடுத்துருக்கீங்க. ஆனால் சிஸ்டம் அதை என்ன நினச்சிக்கணும், a plus bன்னு நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கனால ஏல இருக்க வேல்யூவை பியில் இருக்க வேல்யூவை அப்படியே எடுத்து தான் அது பிரிண்ட் பண்ணும். அது வந்துட்டு ஸ்ட்ரிங்குன்னு அதுக்கு தெரியாது, சாரி அது வந்துட்டு ஒரு இன்டின்னு அதுக்கு தெரியாது, இன்டீஜர்னு அதுக்கு தெரியாது. அப்போ நம்ம சொல்லணும் அது வந்து இன்டீஜர்னு நம்ம வந்து அந்த கோடிங் அந்த பைத்தானுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டேட்டா டைப்பை நம்ம அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும். இப்போ வந்து டேட்டா டைப்ஸ் என்ன இந்த பைத்தானில் இருக்குன்னா ரொம்ப பேசிக்கான டேட்டா டைப்ஸ் தான் இருக்குது, நிறையா இருக்குது. பட் ரொம்ப பேசிக்கானதுன்னு பார்த்தா இன்ட், ஃப்ளோட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் தான். இன்ட் டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா இன்டீஜர் நம்பர்ஸ் தான் வந்து இன்ட்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், அதாவது வந்து வைஷு நேம் இல்லைனா உங்களோட பேர் அந்த மாதிரி லெட்டர்ஸ்ல இருக்கிறது தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஃப்ளோட் அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்க பாயிண்ட், அதாவது வந்து டெசிமல் பாயிண்டோட இருக்கிறது தான் நம்ம ஃப்ளோட்னு சொல்லுவோம். இன்னும் லிஸ்ட்டு, ட்விப்பிள், ரேஞ்சு இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது டேட்டா டைப்ஸ். பட் பேசிக்கான டேட்டா டைப்ஸ்னு பார்த்தா இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் தான். நீங்கள் அந்த இன்டீஜர் டேட்டா டைப்பை வச்சு ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலான்னா a is equal to int of 1, b is equal to int of 2, அப்போ c is equal to a plus b, print cன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏவும் பியும் பிரிண்ட் ஆகி இன்டீஜரில் உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போது ஆப்பரேட்டர்ஸ் இன் பைத்தான். ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர்ஸ்னால் என்ன, அர்த்தமெட்டிக் பேசிக் அர்த்தமெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து எல்லாருமே படிச்சிருப்போம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான். இன்னும் கொஞ்சம் ஆப்பரேட்டர்ஸ் வந்து பைத்தானில் இருக்குது. பட் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த ஆப்பரேட்டர்ஸ் தான் நம்ம வந்து பைத்தானில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி a is equal to 1, b is equal to 2, அப்போ c is equal to a plus b. இதில் வந்து ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறது தான் என்னோட ஆப்பரேட்டர். a plus b அந்த ப்ளஸ்ங்கிறது தான் என்னோட ஆப்பரேட்டர். ஸோ a b c இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னோட வேரியபிள்ஸ், அந்த சைடு கொடுத்துருக்கிறது எல்லாமே வேல்யூஸ். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்காக டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், அப்புறம் ஆப்பரேட்டர்ஸ் இன் பைத்தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பைத்தான் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Bye.